கண்மூன்றுடைய கண்ணப்பனது காட்சிக்கப்பட்ட கருணாகரா இறைவா பெருமானே, நான் வாழ்ந்த அயோத்தி மாநகரம் எங்கே? என் மாட மாளிகை எங்கே? என் மணி மண்டபங்கள் எங்கே? என் கோட்டை எங்கே? என் கொட்டலம் எங்கே? ஆண்டவரே, சொல் சுமையும் சுந்தரமில்ல பாட்டு சேர்த்து சேர்ந்தவர்கள் பேசக்கூடிய பாவலர்கள் எங்கே? அப்பா ரம்மை ஒருவருக்கு திலோத்தம மெனகை என்று சொல்லக்கூடிய நாட்டிய கடலுக்கெல்லாம் நிமர்ந்தப்பட்ட வெளியிடமானவர்கள் எங்கே? என் வேதரதம் சமரதம் கல்ரதம் ஒன்றதம் என்று சொல்லக்கூடிய 12 விதமாக ரத சாதனைகள் எங்கே? கருணாகரா, என் நாடு எங்கே? என் ராட்சியம் எங்கே? அண்டவரே, அன்பு சமதியை கட்டி இந்த நாட்டையும் வீட்டையும் ஒன்னையும் உருளையை நான் கொடுத்து தன்பத்தை தேடக்கூடிய காமன் வெறிய ஒரு நீசன் கொண்ட வடிவிற்கு வேறு வேசு ராசிகளோடு உறவாடக்கூடிய காமன் வெறிய நீசன் சித்தம் ஒருவரை நீச்சன் கொலையின் ஒரு நீச்சன் அண்டவனே நாடாண்ட மன்னரையா இது நரவி கூலிக்காக காடாளன் கோலத்தை பாருப்போ அண்டவனே
அமைச்சரை நான் விரிந்தேன் பாதி நான் பரமேஸ்வரா என்னாருடைய சிவமே போற்றி எண்ணாட்டவருக்கு மறைவா போற்றி சிவாய நமக என்று சொல்லக்கூடியவர்களுக்கு அபாயம் ஒரு நாள் இல்லை என்பதற்கு எனக்கு புண்ணிய காலமெல்லாம் சிலம் என்பதாக வாழ்ந்து வந்த நாடாண்ட மன்னன் ஐயா ஆண்டவனே இன்று நாடாளும் கோலத்தை பார்ப்பாகிறேன் 14 பொற்காசுகள் தரக சம்பளமானது கொடுக்க முடியாமல் வீரமாக கடுமையாக நாள் பிடித்து கண்டெடுத்து மயான நோக்கி புறப்பட்டு விட்ட ஆண்டவரே மயானம் என்றால் எப்படி இருக்கும் என்று நான் அறியாத பாடினான் என்று நான் முதல் முறையாக மயான நோக்கி புறப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றேன் மயானம் எங்கிருக்கின்றதோ எத்தனை தூரத்தில் இருக்கிறதோ என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை இறைவா புரிந்து கொள்ள
கிடந்து என்னுடைய காலெல்லாம் சோர்வடைந்து விட்டது, கண்களெல்லாம் மகுடப்படுத்தி விட்டது. பசியின் கொடுமை என்னால் தாங்க முடியவில்லை. மயானம் எங்கிருக்கிறதோ என்ன என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே பரமேஸ்வரா. ஆமா, அது கொஞ்சம் தூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரிகின்றது. அதுதான் மயானமாக இருக்குமா? ஆகையால் ஓரிடத்தில் இதுதான் மயானம் என்பதா? மயானமோடு ஹரிச்சந்திரா என்பதாக அனுப்பி வைத்திருக்கின்றாய். மயானில் வந்திருக்கின்ற ஆண்டவனே, உன்னை முன்பதாக வைத்து இந்த காட்சி மயானத்தில் என்னுடைய எஜமான் காக்கப்பட்ட மயானம் வருவரும் மேலும் ஒன்றுக்கெல்லாம் தாற்பன முடத்தொண்டு வாக்கரிசை பெற்று தகனித்து வாழ்ந்தவன் ஹரிச்சந்திரா என்பதாக அனுப்பி வைத்திருக்கின்றார். இறைவா, உன்னை முன்பதாக வைத்து இந்த மயானத்தில் பிணங்களை சுட்டரிக்கப் போகின்றேன். ஆண்டவனே, அருள் புரிய வேண்டும் அம்மையப்பா. இறைவா,
மண்ணாண்டவர் எத்தனை பேர்கள், மனையாண்டவர் எத்தனை பேர்கள், பொன்னை ஆண்டவர்கள் எத்தனை பேர்கள், பொருளையாண்டவர்கள் எத்தனை பேர்கள் ஆண்டவர். இந்த காட்சி மயானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சன்மார்க்கமாக வாழக்கூடிய பறவை இனங்களா அரிச்சந்திரன் 56 தேசத்தை ஆண்டவன் கஷ்டப்படுகின்றான், அழுகின்றான், கண்ணீர் வெடிக்கின்றான் என்பதாக நீங்களாவது அந்த இறைவனிடத்தில் சென்று என்னுடைய கொலைகளை, என்னுடைய நிலைகளை நீங்களாவது சென்று தெரிவிக்க கூடாதா? என்னுடைய நிலையை, என் கொலைகளை உன்னிடத்தில் யாரப்பா ஓடி வந்து சொல்ல போகிறார்கள்? யார் போய் சொல்வார்கள்? ஆண்டவரே, யார் போய் சொல்வார்கள்? யார் போய் சொல்வார்? உணர்ச்சிக்கு ஆசைப்பட்டு விட்டேன் மனமே. நீ என்னை மறந்தாலும் உன்னை மறந்து விடாதே. பிறக்கும் பொழுது ஒரு மனிதன் எதிர்த்து வந்தான், இறந்த பின்பதாக எதை எடுத்து செல்ல போகின்றான்? எதையும் எடுத்து வந்தவர் இல்லை, எதையும் எடுத்து செல்லக்கூடியவர்கள் இல்லை. முடிச்சார்ந்த மன்னரெல்லாம் பிடிசாமலை கிடவில்லை என்பதற்கு எனக்கு போய்விடுகிறார்கள். ஆமாம் என் பெருமானே, அயோத்தி நாட்டு கரசனாக நான் வாழ்ந்திருந்த பொழுது மாளிகை மணிமண்டபத்தில் கூட கோபுரம் கோட்டை குற்றங்கள் ரஜய கஜேந்திரகபதாதிகள் என் அன்பு மகன் தேவதாசன் பிறந்தார் அன்று அன்னதானம் முதல் அளவில்லாத தான தர்மத்தை எண்ணிவிடுத்த நிறைவா, அதில் நான் செய்தது குற்றம் தானா? யாரை கிடைத்தேன், எவரை படித்த நிறைவா? ஏன் எனக்கு இந்த நிலை, ஏன் எனக்கு இந்த நிலையை எடுத்து வைத்திருக்கிறாய் இறைவா? எனக்கு
சொல்லக்கூடிய தமிழர் தலைமகள் திருவை பூசி வாழப்பட்ட சென்ற காசி மயானம் சென்றார். அங்கு சென்றால் தான் அங்கு உள்ள விதிமுறைகளை கற்றுக்கொள்ளலாம் என்பதற்கு அனுபவித்திருக்கின்றாயே என்பதுமானி பரமேஸ்வரன் என்று ஈடுகாட்டில் இந்த திருநாற்றத்தில் என்னால் இருக்கக்கூட முடியவில்லையே. என் தெய்வன் ஆண்டவரே வேலையில் விளவாடை மறைந்து நாட்டு மக்கள் வாழ்வார்கள் என்பதாக மங்களகோஷமான வார்த்தைகளை தெரிவித்தார். இந்த எதிராட்டில் இந்த துர்நாற்றத்தில் நான் நிற்கக்கூட முடியவில்லை. எந்த வார்த்தை போது பேச்சட்டமாக காட்சியளிக்கப்படுகிறது. என் செய்வன் அண்டவரே மன்னரோடு வாழ்ந்து வந்தனர். என்னை சுற்றி எங்கு பார்க்கின்ற போதிலும் மன்னர்களும் மக்களுமாக வாழ்ந்து வந்தார்கள். அப்படி வாழ்ந்து வந்தனர். இந்த இதுகாட்டில் ஆண்டவரே இந்த காசி மயானத்தில் என்னை சுற்றி எங்கு பார்க்கின்ற போதிலும் நெய்களும் தத்தளிக்கப்படுகிறது. நிற்க கூட முடியவில்லை. இறைவா எங்கே வந்தாய்? நாங்கள் எல்லாம் இந்த மயானத்தில் வாழக்கூடிய பேயினங்கள். இங்கு வருபவர்களை எங்களுடைய பசிக்கு புசித்துக் கொள்வது வழக்கம். அதே போல் உன் கிட்டே உள்ளே புசிக்கலாம் என்று பார்த்தால் அக்கினிச்சுவாலை வீசுகிறது. உன் கிட்டே நெருங்க முடியவில்லை. நீயா? உனது பெயர் என்ன? உன் வாழ்க்கை வரலாறு எங்களிடத்தில் தெரிவிக்க வேண்டும். இங்கு எதற்காக வந்திருக்கிறாய் என்ற விவரத்தை தெரிவிக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை நிலையை நான் தெரிவிக்க வேண்டும் என்பதாக சொன்னால் மரமோடு மரமாக இலையோடு இலையாக மறைந்திருங்கள். பெண்களை சுட்டரிப்பதற்காக மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களை கண்டுவிட்டால் கண்டு பயந்து விடுவார்கள் நாட்டு மக்கள். அந்த நேரத்தில் உங்களை நான் கண்டிக்க நேரிடும். அந்த பாவத்துக்கு கூட இந்த பாவினான் ஆளாக கூடாதாக எண்ணம் கொண்டவன் நான். பதிவிருந்து கவனமாக கேளுங்கள். தெரிவிக்கின்றேன். வெயிலுமே தெரிவிக்கின்றேன். கிளையாக மறைந்திருக்கிறோம். விவரமாக உன் வாழ்க்கை வரலாறு எங்களிடத்தில் தெரிவிக்க வேண்டும். தர்மமா ஜெகதீசாயே தர்மமா தர்மமா
முதற்கணக்கு வரவிடத்தினால் முதற்கணக்கு வருபவன் விட்டு கருவுற்று வசமான படித்திருவிட்டு என்பதையோ பெற்றெடுத்தார் தெய்வமே தெய்வமே ஒரு பக்கம் கலைகள் வளரவும் மற்றொரு பக்கம் கலைகள் தேயவும் வருவதும் என்று இந்த 27 என்பதாக சொல்லிட்டார். சங்கரமண்டலம் முடித்து வைத்தாரே தெய்வனே உலகத்தில் ஆங்காடு லட்சியங்கள் முடிக்கக்கூடிய சங்கரமண்டலம் செல்ல மஞ்சள் உதிர்ந்த பொங்கல் பூக்களும் வாடிய பூக்களும் தண்ணீர் எல்லாம் மஞ்சள் நிறமாக எப்படி கண்டார். இதற்கு விரைந்த குளத்தில் வந்து ஆணாக முடித்தால் பெண்ணாக உருமாற வேண்டும், பெண்ணாக வந்து முடித்தால் ஆணாக உருவாக என்பதாக சொல்லி சமதித்தாரே. சாபம் தெரியாத மறுநாள் இடத்தில் 27 பெண்களை எடுத்து குளத்தில் கொண்டு வந்து தெரிவித்துவிட்டு ஆணூர்வாருக்கு சந்திரனானவன் குளத்தில் நீராடினான். நீராடிய சந்திரன் ஜெயிக்கப்பட்டான். 27 பெண்கள் மகாராஜாக்கள் காட்சியளித்து பெண்ணுருவாக சந்திரனை இறங்கி சென்று அருகாமையில் கூறினார். கூறிய மூலமாக அழகான ஒரு ஆண்மையோ பெற்றெடுத்தாரு தெய்வமே தெய்வமே சந்திரனை அழைத்து குளத்தில் நீராட செய்து ஆர்வத்தை கொடுத்து சந்திரமண்டலம் அனுப்பி வைத்தார் மகாராஷ்டிரார். சலுகைகள் வளர்க்கக்கூடிய குழந்தை தூக்கினார். அந்த வளர்ச்சியில் வாழக்கூடிய குமதமனை சின்னத்திலே கொண்டு வந்து ஒப்படைத்தறியா. அரி என்று சொல்லக்கூடிய எனக்கும் அரி என்று சொல்லக்கூடிய எனக்கும் அரி என்று சொல்லக்கூடிய சந்திரனுக்கு பிறந்ததினால் இந்த குழந்தைக்கு அரி சந்திரன்பதாக பெயர் சுட்டிருக்கின்றேன். மார்க்கமண்டமாக திருச்சென்று சக்கரவர்த்தி அவன் அழகவர்த்திக்கு வருவான். அவர்களிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள். இவன் வெய்யென்று உயிரிழக்க மாட்டான், கண்டான் மாட்டான். 56 தேசத்தை மாறக்கூடிய சக்கரவர்த்தியாக நாட்டை அவன்பதாக சொல்லிவிட்டு செல்ல அந்த நேரத்தில் என்னை வர மாமன்னன் தானகத்தை வரவும் அவர்களுக்கு ஒப்படைக்க நாளொரு வண்ணம் ஒரு மணியாக வளர்த்துவது தக்க பல காலம் வந்தவுடன் 64 வேலைகளை பெற்றுக் கொடுத்து 56 தேசத்தை மணிமணி சுற்றி வைத்தேன். வளர்த்த திருச்சங்க மாமன்னன் சொற்கப்பதிவை சேர்ந்தார். நான் நீதி தெரிந்தவராம் நாட்டை ஆண்டு வரும்பொழுது ஒரு நாள் என்னுடைய ஆற்றவாசியை வருகை கொடுத்தார்கள். அவரை கண்டவரையின் சுவாமி இந்த உலகமெல்லாம் நாங்கள் வளர்ச்சியாக உலகத்தில் ஏதாவது நன்றிகள் இருக்கிறதா என்பதாக கேட்கும் பொழுது அரிசத்திரா தன்னோசி நாட்டை ஆளக்கூடிய மனிதனுடைய விருப்பங்கள் தங்களை வழியானவர்கள் ஒன்று வழியாக இருக்கிறார் என்பதாக சொல்ல ஈசாயனே கர்மமா ஈசாயனே வருமமா 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 ஈசாயனே கர்மமா
பொழுது மகனே உன்னுடைய மனாட்சியோடு தலைச்சென்று சொல்லக்கூடியவன் உன்னை போல் நீதி எளிமை தவிர அவன் சத்தியவனாக வாழ்ந்து வந்தான். எனக்கு முன்பதாக யார் ஒருவன் அப்படி நாட்டை அழைக்கிறாரோ அவனுடைய கண்களுக்கு தெரிந்துவிட்டால் கொடுத்து என்பதாக சொல்லிவிட்டு சென்ற அழைச்சந்திரா யாருடைய கண்களுக்கு தெரியாது உன்னுடைய கண்களுக்கு கொள்ளையாக தெரியப்பட்டதினால் உனக்கே சொல்லும் என்பதாக கொடுக்கப்பட்ட சண்டாடி அதே பாருங்க நீ கண்ணோசி அப்படி அடைய போகுது மனிதனுடைய வாழ்க்கை தெரியாக ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையே 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 தாய் ஒழித்த கேட்கும் பொழுது மதுரைய மன்னனான மன்னா தேவர் மூவர் யாரும் இழந்ததற்கு தெரியாது என் மகள் உனக்கே சொன்னதாக சொல்லி சந்திரமணிக்கு வணக்கம் திருமணத்தை விழுந்து பரிந்துரைப்படுத்தி ஒப்படைக்கப்பட்டார் கண்ணூசி மாமன்னர் வழக்கரமாற்றி அழைத்து 50 நாட்டினருடைய மனைவி நான் கரச உல்லாசமாக வாழ்ந்து வரும்பொழுது என் மனைவியாக கருவத்து மட்டுமாக படித்து தேவரெல்லாம் போற்றும்படியாக தேவதாச்சன் என்றும் உலகமெல்லாம் போற்றும்படியாக உலகதாச்சன் என்று எனக்கு ஒரு ஆன்ம கௌரவம் பெற்றெடுத்தார் மகன் குழந்தை பெற்ற சந்தோஷத்தில் நான் பெற்றவர்களுக்கு வேதபாரம் என்று போல தேவரெல்லாம் விளைவதற்கு முடியாத அன்னதானம் திருமங்களை வாரி வழிபொழுது என்னிடத்தில் தமிழ் நாடகமாக ஓடி வந்தார் 48 கோடி பொண்ணை பெற்று வைத்துச் சென்று மனாதகத்திற்கு கலாக்கினார் என் மணிமணியை உழைத்தார் நாடு விட்டு நாடு கடத்தினார் அரித்தந்திரா அரித்தந்திரா 48 கோடி நிறைவேற்ற 48 நாள் முடிவதற்கு முன்பதாக கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்ல என் மனித மீண்டும் நினைத்து காட்சி மாநகர வருது குறித்து காட்சி மாநகரத்தில் கடந்து நிற்க முடியாமல் காலகண்டையில் கடுமையாக்கினேன் முனிவருக்கு சேரமணி கடந்து கொடுத்தேன் 10,000 பொற்காசுகள் தலைமை மொழியாக கொடுக்க முடியாமல் வீரமாக கடுமையாகி காட்சி மயானம் வந்திருக்கின்றேன் சுவாமி தாங்கள் தங்களுக்கு தேவருடைய திருவடியிலும் திரு முடியிலும் அல்லவா இடங்கள் உண்டு. இந்த இடகாட்டுக்கு வர வேண்டிய தாங்கள் யாரு சுவாமி? யார் நீங்க? ஐயா, தாங்கள் வாழ்க்கை வரலாறு கேட்ட மாத்திரத்தில் பேய்களாக இருந்த நாங்கள் அனைவரும் சாப விமோசனம் அடைந்து சாதுவாக மாறிவிட்டோம் ஐயா. நாங்கள் மட்டுமல்ல, உன் கதையை கேட்டவர்கள் பாவங்கள் நீங்கி நற்கதியில் அடைந்தார்கள். பேய்களாக சுற்றி திரிந்தவர்கள் அனைவரும் சொர்க்க பதவி அடைந்து விட்டார்கள். உனது சத்தியம் வாழ்க, கீர்த்தி ஓங்குக. சத்தியம் வாழ்க, கீர்த்தி ஓங்குக. சத்தியம் வாழ்க. சத்தியம் கீர்த்தி, சத்தியம் கீர்த்தி, சத்தியம் வருமாறு நான் இறப்பதற்கு முன்பதாக ஒருமுறை என் பாசத்திற்குரிய தோழன் அருமை மந்திரியாரிய சத்தியகீர்த்தி என்னை மறந்து பிரிந்திருக்கின்றாய். உன்னை நான் பிரிந்து மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் இந்த மனிதருவமானது உன்னை கொண்டு வந்து என்னுடைய முன்பதாக நிறுத்தி வைத்து விட்டது. எங்கே கொண்டிருக்கின்றாயோ இறைவா, இந்த காட்சி மயானத்தில் நான் இறப்பதற்கு முன்பதாக ஒரு முறை என்னுடைய நாடு ராட்சியத்தை பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும், என் மனித மந்திரி பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும், என் பாசத்திற்குரிய தோழன் அருமை மந்திரியார் சத்தியகீர்த்தியை கண்ணால்
காண்பேனா காணாமல் இந்த பாவி நான் மண்ணோடு மண்ணாக மறைந்து போவேனா ஆண்டவரே ஒரு கருணையே கருணை இறைவர் உரித்தான் உள்ளங்கை அகலத்திலே படுத்திய பயணமும் 10 மாத முகத்திலே உல்லாசமான வீடு இது மனிதன் வாழும் வீடு உல்லாசமான வீடு இது மனிதன் வாழும் வீடு ஒரு சான் எடுத்துக்கொள்ளே ஒரு சான் எடுத்துக்கொள்ளே அவர்களிடம் 10 மாதம் பயணம் உல்லாசமான வீடு ஒரு மனிதன் வாழும் உல்லாசமான வீடு ஒரு மனிதன் வாழும் பயானம் வந்தேன். பயானத்தில் எத்தனை எத்தனை பெண்களை எரித்து மண்ணுக்கு மண்மேடாக புதைத்து எரித்து சாத்திருக்கின்றது தெரியுமா? கரடிகுளம் எங்கள் ஆறுதல் அண்ணன் வரராஜன் அவர்களுக்கு விருத்தாசலத்தின் தவப்புதல்வன் சமுத்திரம் அவர்கள் ரூபாய் 50 சன்மானமாக வழங்கியுள்ளார். இங்கு மயான கண்டத்தின் அர்ச்சகனாக வேலந்தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற காளிகுளம் வரராஜன் அவர்களுக்கு புண்ணியமூர்த்தியின் தவ புதல்வன் திருஞானம் அவர்கள் ரூபாய் 50 சன்மானமாக வழங்கியுள்ளார். வடுகபாளையம் சுந்தரமூர்த்தி மகன் செல்லத்துறை சார்பாக இங்கு அர்ச்சகனாக நடித்துக் கொண்டிருக்கின்ற காளிகுளம் அண்ணன் வரராஜன் அவர்களுக்கு ரூபாய் 100 சன்மானமாக வழங்கியுள்ளார். பரிசளித்து பெருமை பிடித்தப்பட்ட அத்தின் அன்புள்ளங்களுக்கு என் சார்பாகவும் நாடக கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி வணக்கங்கள். வந்த நீண்ட காலங்களாயிற்று. மயானத்தினுடைய நீல அகலங்கள் இன்னும் நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இது சிறிது நேரங்கள் இந்த மயானத்தை சென்று சுற்றி வருவோம்.